இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் டால்மியாவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதில் கிரிக்கெட் உலகத்தினர் உள்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கொல்கத்தாவைச் சேர்ந்த 75 வயது தொழிலதிபர் ஜக்மோகன் டால்மியா இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருந்து வந்தார். கடந்த 16ஆம் தேதி இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் டால்மியா அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி 20ஆம் தேதி இரவு அவரது உயிர் பிரிந்தது. டால்மியா மறைவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், பெங்கால் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் உடனடியாக இரங்கல் தெரிவித்திருந்தனர். டால்மியாவின் உடலுக்கு 21ஆம் தேதி காலையில் அவரது குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. பின்னர் பகல் 12:15 மணியளவில் அவரது உடல் ஈடன் கார்டன் மைதானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக 2 மணி நேரம் வைக்கப்பட்டிருந்தது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சேர்மன் என் சீனிவாசன், இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் அனுராக் தாக்கூர், IPL தலைவர் ராஜீவ் சுக்லா, முன்னாள் தலைவர்கள் சரத் பவார், ஷசாங் மனோகர், இந்திய அணியின் இயக்குநர் ரவி சாஸ்திரி, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி மற்றும் பெங்கால் கிரிக்கெட் சங்க உறுப்பினர்கள் திரண்டு வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிற்பகல் 3 மணி அளவில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி டால்மியா உடலுக்கு நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மேற்குவங்க அரசு ஏற்கனவே அறிவித்தபடி டால்மியா உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கும் விதமாக காவல்துறை அதிகாரிகள் 10 பேர் வானத்தை நோக்கி 3 முறை துப்பாக்கியால் சுட்டு இறுதி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து டால்மியா உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டது. பின்னர் டால்மியாவின் உடல் அரசு மரியாதையுடன் ஊர்வலமாக தெற்கு கொல்கத்தாவில் உள்ள கியோரட்லா தகன மயானத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. டால்மியா மறைவுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைமை நிர்வாகி டேவிட் ரிச்சர்ட்சன், இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன்கள் டோனி, விராட் கோலி, முன்னாள் வீரர்கள் கவாஸ்கர், அனில் கும்ப்ளே, VVS லட்சுமணன் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விளையாட்டுச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.